அனைவருக்கும் வணக்கம். எனது யூடியூப் சேனல் ஸ்மார்ட் லைவ் கேட்ஸ்மி. யாரும் எனக்கு உங்களோட சேனலில் நான் பார்க்குறேன், உங்களோட பதிவுகளை பார்க்குறேன்னு இது வரைக்கும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச யாரும் பார்ப்பீங்களாண்டும் பார்க்குறீங்கன்னு சொல்லியும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சாக்கள் பார்க்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சாக்கள்னு சொன்னால் எந்த குடும்பத்தில் எந்த பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் பார்க்குறது குறைவாக இருக்கும். சில வேளை பார்க்குறாங்களா தெரியாது. நண்பர்கள் என்று சொன்னால் பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ இல்லைன்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கும். எனக்கு அப்படி என்னை தேடி எந்த சுகநலம் விசாரித்து பார்க்கக்கூடிய நண்பர்களை இல்லை. எனக்கு நண்பர்கள் இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் நண்பர்கள் இல்லைன்னு இல்லை, நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் இல்லை. கதைக்கிறக்கு பேசுகிறக்கு சேர்ந்து தண்ணி அடிக்கிறேன்டா தண்ணி அடிக்கிறது எங்கட காசில் தாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்று சொல்லி நண்பர்கள் இருப்பார்கள். எங்கட சுகதுக்கத்தில் பங்கெடுத்து சிவா இப்படி இருக்கணும் நல்ல மாதிரி இருக்கணும்னு யோசிக்கிற அளவுக்கு நண்பர்கள் இல்லை. சின்ன வயதுலண்டா 10-14 வயதில் வரைக்கும் இருந்த நண்பர்கள் அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான நண்பர்கள். ரமேஷ், கண்ணன், ரூபன் இருந்தது. பிறகு அங்கால படிக்க போன போது கனகரத்னம், குலநாதன் இருந்தன. குலநாதன் சில உதவிகள் செய்திருக்கிறான். கனகரத்னமும் நானும் நல்ல ஃப்ரெண்டாகத்தான் இருந்தோம். இந்த பதிவில் நண்பர்களை பற்றி சொல்லுவோம். என்ன கனகரத்னம் இருந்தோம். பிறகு கேம்பஸுக்கு போன பிறகு ரவி, அசோகன், பட்டிரங்கன், விநாயகமூர்த்தி, மாணிக்கப்படி, சிவஞானி, இப்படி கொஞ்சம் பேர் இருந்தோம். அப்போ கேம்பஸுக்கு போன பிறகு ஆண் நண்பர்களை சொல்கிறீங்க பிறகுகளை இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். பெண் நண்பர்கள், பெண் நண்பிகள் என்ன பெண் நண்பிகள் என்று சொன்னால் அது தம்பலகாமத்திலிருந்து வந்த ஒரு பிள்ளை கமலாண்டு கேம்பஸுக்குள்ள எங்கட பேச்சு. மற்ற கோமதி, மற்றது மற்ற 2-3 பேர் மறந்துட்டேன். இப்போ 2026 பிப்ரவரி 26 எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லை, தேவையும் இல்லை. என் மனம் இப்போ வித்தியாசமான ஒரு நிலைக்கு வந்துட்டுது. நண்பர்கள் எல்லாரும் இல்லை. ஃபோன் பாவிக்கிறதே இப்போ விருப்புக்குரிய செயலாக இல்லை. ஃபோன் பாவிக்கிறது ஏனென்று தெரியல. யாரோடையும் கதைக்க விருப்பம் இல்லை, ஃபோன் எடுக்கிறே இல்லை. இப்போ இரவில் சாப்பிட்டு இருக்கிற போது கொஞ்சம் இந்த டிக்டாக் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, நாட்டு நடப்புகளை பார்க்குறது, யாரோடுமே கதைக்கணும் மனம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டுது. யாரோடும் கதைக்கணும் கொள்ளணும் முடியல. வீட்டை எடுத்து கதைக்கிறது அதிகம் குறைவு. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குது. இப்படி இருக்கிறது இனி சாகும் வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். வெளியால் போய் ஆக்களோட கதைக்கிற போது இப்போத்தைய ஆக்களோட
பள்ளின்னு சொல்லுது. இப்போத்தி ஆக்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான மென்டாலிட்டி. அதை விட கதைக்காமல் நாங்கள் தனியாக இருந்து எங்களோட பாட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது பெட்டர், விருப்பம். அப்படி தான் இருக்கணும். இனி என்னடா இப்படி கதைக்கிறேன்னு பார்த்துன்னு சொன்னால் எனக்கு என்னென்று சொல்ல தெரியலை. ஒரு வித்தியாசமான மனநிலை. இப்போ வீட்டை விட கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் வீட்டை தான் கதைக்கிறது, விருப்பம் இல்லாட்டியும் கதைக்கிறது. இப்போ விடிய எழும்பி நான் மட்டும்தான் இந்த காணியில், யாரும் தேடி வர அளவுக்கும் இல்லை. வியாபார ரீதியாக இன்குபேட்டர் வாங்குறதுக்கு யாரும் வருவினோம். மற்றபடி நானே சமைப்பேன்னு சொன்னால் சோறு போட்டு அதை மத்தியானம் சாப்பிட்டு இரவும் சாப்பிட்டு விடியவும் பழஞ்சோறாக சாப்பிடுவேன். அது எனக்கு அது விருப்பமானது. எல்லாம் இருக்குது, கேஸ் சிலிண்டர் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் சமைச்சு சாப்பிட்றதுக்கு விரும்புகிறேன். இல்லை, டீ போட்டு குடி பண்ணிவிட்டு அவங்க மட்டும் வேலை செய்துட்டு வந்து இப்படியே இருக்க தான் எனக்கு விருப்பம். இப்படியே கடவுள் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து சந்தோஷமான வாழ்க்கையை தந்துருக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்பீங்க, இவ்வளோ காலம் இருந்துட்டாச்சு, வேலை செய்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், நண்பர்கள் எல்லாம் எடுத்து கதைக்கிறது என்ற இந்த பதிவு நண்பர்களை பற்றிய பதிவு. அப்படி நான் விரும்புகிறேன். இல்லை, இப்போத்தைய நண்பர்களெல்லாம் போலியானவர்கள், உண்மையான முகம் இல்லை. சந்தர்ப்பம் சூழ்நிலாம் தங்களோட சுயநலத்துக்காண்டி பழகிறார்கள். அப்படி பழகிறாக்களை விட தனியாக எப்படி அமைதியாக இருந்துறதுன்னு எல்லாம். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, இவர் நல்லா அடிபட்டுட்டார் வாழ்க்கையிலண்டு. அடிபடையில் பக்குவம் இப்போ தான் வருது. இப்படியே இருந்து சந்தோஷமாக கடைசி காலம் அம்மா இருந்த இடம், அம்மாண்ட ஃபோட்டோ இருக்குது, அம்மாண்ட படம், அம்மாண்ட நினைவுகளோடு இருந்து இந்த இடத்துல இருந்து இறந்து போயிடும். இந்த இடத்துல இருந்து இப்படி இறந்து போயிடணும். இந்த இறப்பை பற்றி யோசிக்கிறதுக்கு நான் இன்னொரு பதிவு கொண்டு போடுறேன். இது பெரிய வீடியோ, கடைசி வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னால் என்னால் அன்பு பாசம் வச்சு பார்க்குறாக்கள் இல்லை. இந்தியாவிலேருந்து தான் கூட பேர் பார்க்குறீங்க. நன்றி, வணக்கம்.